நாம் ஜோதிடராக இருப்பதற்கு நாம் தான் பெருமை கொள்ள வேண்டும். பலருடைய வாழ்க்கையிலையும் நம்ம வழிகாட்டுறோம். அதே போல் ஒளி ஏற்றுறோன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஜோதிட ஒளி ஏற்றுற மாதிரி இது ஒரு அற்புதமான துறை. அதனால தான் நான் படித்ததெல்லாம் விட்டுட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கோம். ஏன்னா வழியே தெரியாதவங்களுக்கு வழிகாட்டுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாம் செய்த ஒரு புண்ணியமான செயலாக கருதுகிறோம். ஏன்னா 1ஆம் தேதி பிறந்தவங்க, 10ஆம் தேதி பிறந்தவங்க, 19ஆம் தேதி பிறந்தவங்க, 28 இந்த 4 நம்பரும் மாதத்துக்குள்ளே இருக்கும். இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கும் அதே போல் உங்களோட பிறந்த தேதி கூட்டியன் விதியன் இந்த தேதியில் பிறந்தவங்க அது கூட்டியன் வந்து 1 வந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த கேரக்டர் பொருந்தும். தெரியாது எதையாவது படிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கோம். சரிங்களா, படிக்காமல் இதெல்லாம் இருக்க முடியாது. ஏதாவது ஆராய்ச்சி பண்ணிகிட்டே உட்காந்துருக்கும். பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள் இந்த மருந்து கீழே இருப்பாங்க. ஆராய்ச்சி எப்போங்க பண்ணலாம், ரிசல்ட் எப்போங்க, இன்னும் நான் ஆராய்ச்சியில் தாங்க இருக்கேன், ரிசல்ட்லாம் வெயிட் பண்ணுங்கள், அது 20 வருஷம் 30 வருஷம் கூட ஆகும்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. பெரும்பாலான இந்த மாய கிரகம்னு தெரியுமில்ல உங்களுக்கு, ராகு கேதுன்றது போது மாயா கிரகம்னு போது இந்த மாயா கிரகம் எப்படின்னா சூரியனை போல் பிரதிபலிக்கும். இந்த சூரியனுக்கு பேச இருக்கக்கூடிய இனிய நண்பர், மலர் மருத்துவம் அப்படிங்கிற பேர் போட்டிங்கனாவே அது மேட்டூர் செல்லுமணி ஐயா என்று ரொம்ப காலமாகவே அந்த ஒரு ஃபேஸ்புக்லேயே ஆகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் அந்த அளவுக்கு மலர் மருத்துவத்தில் ஒரு பேர் வாங்கியவர். ஏறக்குறைய ஐயா அவர்களுக்கு எனக்கு ஒரு 10 ஆண்டுகளாக பழக்கம். மிக அற்புதமான எளிமையான மனிதர், எதையும் மறைக்காமல் வெளிப்படையாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய மனிதர். ரிசல்ட் பார்த்திங்கன்னா அவர் ஆராய்ச்சி செய்து சக்ஸஸ் ஆனதை மட்டும்தான் அவர் வெளிப்படையாக சொல்வார். அந்த அளவுக்கு மலர் மருந்திலையும் எண் கணிதத்திலையும் நாடி ஜோதிடத்திலையும் மிக அற்புதமான தன்னுடைய திறமையை வைத்துள்ளவர். இன்று நமக்கு எண்ணியலும் மலர் மருத்துவம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுகிறார். ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எஸ்கே ஜோதிட மையத்தின் நிறுவனர் யோகநாத் குருஜி அவர்களுக்கும், ஒரு மிகச்சிறந்த ஒரு வராகி உபாசகர் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதையும் இந்த இடத்துல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அதே போல் எனக்கு இந்த மலர் மருந்து அப்படின்ற டாபிக் தான் ஆக்சுவலாக நான் ஆரம்பத்துலேருந்து எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த மலர் மருந்து வந்து பார்த்திங்கன்னா, மலர் மருந்து நமக்கு கொடுத்த அந்த டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவருக்கு வந்து என்னுடைய நன்றிக்கை காணிக்கையாகிறேன். அதே போல் ஜோதிடத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா எண்ணியல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஜோதிடத்தை வச்சு நம்ம எதை வேணால் சொல்லலாம். ஜோதிடம் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கடல்னு சொல்லலாம். ஜோதிடத்தில் சொல்லாத விஷயங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாத்தையுமே சொல்ல முடியும். ஜோதிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாருக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஃபீல்டாக இருக்கும். அதே போல் இந்த மலர் மருந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இடையில அந்த எண்ணியல் அப்படின்றது எனக்கு 2010 தான் ஒரு கிஃப்டாக கிடச்சிது. என்னுடைய குருநாதர் லக்ஷ்மி சிதம்பரம் அப்படின்றவர், அவர்கிட்ட தான் இந்த எண்ணியலை கற்றுக்கிட்டேன். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே குருநாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கீரோ தான். கீரோகிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுத்தவர் பண்டிட் சேதுராமன். அவருடைய புத்தகம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த புத்தகத்தின் அடிப்படையில் தான் இப்போ அந்த எண்ணியலை வந்து நான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 14 வருடமாக எனக்கும் என்னை சார்ந்த நண்பர்களுக்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டு ஆராய்ச்சி லெவலில் தான் வச்சுருக்கோம். பெரிய லெவலில் வெளியில் எங்கேயும் விடலை. ஸோ மலர் மருந்து மட்டுமே பேசிகிட்டு இருக்கீங்க, வேறு எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, சும்மா இதையே பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் எண்ணியல் உங்களுக்கு தெரியும் தானே, ஏன் எண்ணியலை பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து எனக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணியல் ஆற்றலை வெளிக்கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா நம்மளோட நண்பர் யோகநாத் குருஜி அவர்களுக்கு தான் என்னுடைய மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு 10 வீடியோ பேசியிருக்கோம். ஒவ்வொரு நம்பருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதோட கேரக்டர் வைஸ் நம்ம பேசியிருக்கோம். உண்மையை சொல்லப்போனால் மலர் மருந்திற்கும் ஜோதிடத்திற்கும் எவ்வித சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா நிறைய பேர் டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஐஜி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவார் தெரியுங்களா, அந்த மாதிரி தான் இது. ஜோதிடத்தை வச்சு நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கை வைக்கலாம். மலர் மருந்து ஒரு லெவல் தான் இருக்கும், ஆனால் ஜோதிடம் தான் பெருசு. அதனால தான் நம்ம ஜோதிடராக இருக்கிறனால ஜோதிடரை உயர்த்தி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். உண்மையை சொல்லப்போனால் நம்ம ஜோதிடராக இருப்பதற்கு நாம் தான் பெருமை கொள்ள வேண்டும். பலருடைய வாழ்க்கையிலையும் நம்ம வழிகாட்டுறோம். அதே போல் ஒளி ஏற்றுறோன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஜோதிட ஒளி ஏற்றுற மாதிரி இது ஒரு அற்புதமான துறை. அதனால தான் நான் படித்ததெல்லாம் விட்டுட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கோம். ஏன்னா வழியே தெரியாதவங்களுக்கு வழிகாட்டுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாம் செய்த ஒரு புண்ணியமான செயலாக கருதுகிறோம். ஏன்னா பல பிறவி நாம் கடந்து வந்திருக்கோம். அந்த பல பிறவியில் நம்மளுடைய தேடுதலாக தான் இந்த ஜோதிடத்துறை இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ கிடைச்ச இந்த ஜோதிடத்துறையை வைத்து நாம் என்ன செஞ்சுட்ருக்கோம், நன்மை செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய கர்மா, இதுதான் நம்மளுடைய விதி என்று சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வர்றவங்களை எவ்வளோ பிரச்சனையோடு வருவான். ஆனால் நமக்கு இருக்கும் பிரச்சனை 1008 பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு அவங்க பிரச்சனை கேட்டு அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லும்போது, அவங்க நடந்ததுன்னு சொல்லும்போது நமக்கு கிடைக்க ஒரு ஆனந்தம் அவங்க கொடுக்குற காசில் கூட வர்றதில்லை. அதனால தான் இந்த துறையை வந்து ஒரு ஆத்மார்த்தமாக எடுத்து செஞ்சிட்ருக்கோம்.
இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க ஒரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா எண்ணியலை வைத்து நம்ம என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களை ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஜோதிடத்தை வச்சு இப்படி நம்ம ராசி பலனை வச்சு ராசியை வச்சு நம்ம ஒரு முடிவு பண்ணுறோம். ஒருத்தர் கேரக்டர் சொல்ல முடியும். அதே போல் நட்சத்திரத்தை வச்சு ஒரு கேரக்டர் சொல்ல முடியும். இன்னும் டெப்த்தாக நம்ம போனோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை வச்சு முழுசாக அனலைஸ் பண்ண முடியும். இவங்க இது செய்யலாம், செய்யக்கூடாது, இவங்க இதுக்கு சரிப்பட்டு வருவாங்க, சரிப்பட்டு வராங்கன்ட்டு எப்படி நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோமோ அதே போல் எண்ணியலை வைத்தும் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். எண்ணியலில் பிறந்த தேதி எண்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். அதே போல் கூட்டு எண்கள், பிறந்த தேதி, மாதம், வருடம், இந்த மூன்றையும் கூட்டி வரக்கூடிய ஒரு தேதி வரும். அந்த தேதியும் மிகவும் முக்கியமானது, அதாவது விதி எண்ணு சொல்லுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 நம்பரும் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அது நமக்கு தெரியும். நம்ம பிறந்த காலகட்ட ஜாதகத்தில் எப்படி ஃபிக்ஸ்டாக இருக்கோ அதேமாதிரி இது சேஞ்ச் பண்ண முடியாது. மாறக்கூடிய ஒரே விஷயம், நம்மளால் மாற்றக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பெயர் தான். பெயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறக்கும்போது நம்மளுடைய ஒரு பெயர் வச்சுருப்பாங்க, ஒரு இன்ஷியலோடு வச்சு ஒரு பெயர் வச்சுருப்பாங்க. ஸ்கூலில் சேர்த்தும்போது அவங்க ஒரு கணக்கு போட்டு ஒரு ஸ்பெல்லிங் வச்சுருப்பாங்க. இது ஒரு இம்பாக்ட் ஃபேக்ட் பண்ணணும். எப்படின்னா நம்ம பிறந்த தேதிக்கும் நம்மளுடைய விதி எண்ணுக்கும் ஒத்து போகக்கூடிய ஒரு அளவரிசையில் ஒரு பெயர் இருக்கும்போது அது ஒரு வேலையை செய்யும். ஒருவேளை எகென்ஸ்டான ஒரு வேலையை செய்யும்போது என்ன பண்ணுவோம், அதுதான் நமக்கு பிரச்சனை கொடுக்கும். ஸோ அதை கண்டறிந்து நமக்கு ஒத்து போகக்கூடிய பேர் அலைவரிசை வைக்கும்போது என்ன நடக்குது பெரும்பாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாசிட்டிவான வைப்ரேஷன் அப்படின்னு சொல்ல முடியுங்களா. ஒவ்வொரு எண்ணுக்குள்ளும் ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் இருக்கும், ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும். ஒவ்வொரு ராசியும் நல்ல ராசி தான், எல்லா ராசியும் கெட்ட ராசின்னு சொல்ல முடியாது. அதே போல் எல்லா கிரகமும் மோசமான கிரகங்கள்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி எல்லா மருந்துக்குள்ளேயும், அதாவது மலர் மருந்து 38 மருந்து சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் ஒன்று மொத்தம் டோட்டல் 39 மலர் மருந்து இருக்குது. இந்த 39 மலர் மருந்து என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யும். இந்த ஏற்றத்தாழ்வுகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இம்பேலன்ஸ் பிட்வீன் த மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம கேரக்டரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகள், மன பாதிப்புகள் சொல்கிறோம், அதாவது ஆழ்மன பாதிப்புகள்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை சரி பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜோதிடத்தை வச்சு நம்ம எப்படி மலர் மருந்தை மிங்கிள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு உருவாக்கப்பட்டது தான் இது. அப்போ ஒவ்வொரு எண்களும் ஒவ்வொரு வேலையை செய்யும். அது நமக்கு தெரியும். உங்களுக்கு நியூமராலஜி தெரிஞ்சுருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதில் நம்ம பழைய வீடியோஸ் நம்மளுடைய ஜோதிட சேனலில் இருக்கும், அதை பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துனா முதல்ல சூரியன் ஒவ்வொரு நம்பராக சொல்லிவிடுறேன். இந்த பெயர் மலர் மருந்து பேர் சொல்கிறேன். அது கொஞ்சம் இந்த இங்கிலீஷில் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து மனசில் பதியாமல் இருக்கும். மீண்டும் இன்னொரு டைம் நம்ம யூடியூப் வீடியோ பார்த்துட்டு அந்த பேரை எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரிப்ஷன் போட சொல்கிறோம். ஸோ இப்போ சூரியன் அப்படின்போது 1ஆம் தேதி பிறந்தவங்க, 10ஆம் தேதி பிறந்தவங்க, 19ஆம் தேதி பிறந்தவங்க, 28 இந்த 4 நம்பரும் மாதத்துக்குள்ளே இருக்கும். இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கும் அதே போல் உங்களோட பிறந்த தேதி கூட்டியன் விதியன் இந்த தேதியில் பிறந்தவங்க அது கூட்டியன் வந்து 1 வந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த கேரக்டர் பொருந்தும். சரி, இது ரெண்டும். 3வது இன்னொரு இடத்துல எங்கே வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயரன். உங்களுடைய பெயரில் 10, 19, 28, 37, 46, 64, 55 இந்த மாதிரி உங்களோட கூட்டியன் எல்லாத்தையும் கூட்டும்போது இது ஆங்கிலத்தில் பயன்படுத்தும் மட்டும்தான் வேலை செய்யும். நீங்கள் தமிழில் பேர் எழுதுனா நியூமராலஜி வேலை செய்யாது. ஆங்கிலத்தில் தான் இப்போ எல்லாருமே பயன்படுத்திகிட்டு இருக்கோம். எப்போ நம்ம ஆங்கில எழுத்துக்கள் வரும்போதோ அந்த சால்டின் அப்படின்ற கண்டுபிடிச்ச அந்த நியூமராலஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது மெசபடோனியா நாகரிகத்திலேருந்து உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பித்தகராஸ் நியூமராலஜின்னு இருக்குது. நம்ம இங்கே பயன்படுத்துகிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சால்டின் தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஸோ நீங்கள் சால்டின் நியூமராலஜியை பயன்படுத்திக்கலாம். பித்தகராஸ் போகும்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் வருது. ஆனால் அதுவும் வேலை செய்யுதுன்னா நிச்சயம் வேலை செய்யுது. எப்படி நீங்கள் நாடி தான் வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியாது, பராசரம் தான் வேலை செய்யுன்னு சொல்ல முடியாது. ஸோ அது மாதிரி எல்லாமே வேலை செய்யும். நமக்கு என்னென்னா ரிசல்ட்டு வரவங்களுடைய பிரச்சனையை நம்ம எப்படி தீர்க்கிறோம், எதை பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்றதுல தான் நம்மளுடைய சக்ஸஸே இருக்குது. நமக்கு எல்லா முறையும் தெரியும். ஏதோ ஒரு முறையை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம், 1 2 முறையாக பயன்படுத்த போகிறோம். மற்ற முறைகளில் ஒரு அனுபவம் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள், அதாவது மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ முதல்ல ப்ளஸ் பேசுவோம். எல்லாருக்கும் வந்து பாசிட்டிவாக பேசுனது ரொம்ப பிடிக்கும், அதனால் பாசிட்டிவாக பார்ப்போம். சூரியனுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள், தைரியம் மிக்கவர்கள், அதேமாதிரி பார்த்திங்கன்னா கௌரவமானவர்கள்னு சொல்கிறாங்க, சுய முயற்சின்னு சொல்கிறாங்க, முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா புகழ் அடைந்து கொண்டே இருப்பார்கள்னு சொல்கிறோம். ஸோ இவங்களோட வீக்னஸ் பாயிண்ட் என்னவாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த புகழ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த புகழில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா புகழ் அப்படின்ற போதைக்கு மயங்கிடுவாங்க. இந்த புகழ்ன்ற போதைக்கு மனசு என்ன பண்ணும், எல்லாருக்கும் ஏங்கும், இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஏங்கும். எல்லா நம்பருமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முன்னப்ப மாறுதல் தான் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த ஏக்கம் வந்து நம்மளை என்ன பண்ணுதுன்னா, இந்த ஏக்கம் எதிர்பார்ப்பை கொடுக்கும். எதிர்பார்ப்பு நமக்கு என்னத்தை பண்ணும், ஏமாற்றத்தை கொடுத்துரும். ஸோ இந்த எதிர்பார்ப்பு சூரியனுடைய சின்ன சின்ன பிரச்சனைகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈத்தர் அப்படின்ற ஒரு மலர் மருந்து தேவை. இந்த ஈத்தர் வந்து என்ன பண்ணணும்னா இந்த சூரியனுடைய பிரச்சனையே பார்த்திங்கன்னா தற்பெருமை பேசுதுன்றாங்க. இப்போ நானே என்னோட பெருமையை பற்றி பேசிட்டு இருந்தால் உங்களுக்கு எல்லாம் கோவம் வந்துடும்ல, கடுப்பு வந்துடும்ல. அந்த மாதிரி என்னோட பெருமை இன்னொருத்தர் பேசலாம், இவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணாருன்ட்டு. நானே சுய தம்பட்டம்
என்ன சொல்ல விளம்பரம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்குது இல்லையா? என்னை பற்றி இன்னொருத்தர் பெருமையாக பேசணும். யாரெல்லாம் என்னை பற்றி இன்னொருத்தர் பெருமையாக பேசணும், என்னை பற்றி 4 பேர் 4 நல்ல விதமாக பேசணும். 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, அது கெட்ட விதமாக கூட இருக்கலாம். நல்ல விதமாக பேசணும் அப்படின்னா நாம் ஒரு செயல் செய்தால் அது நல்ல விதமாக பேசுவாங்க இல்லைங்களா? அப்போ 4 பேர் நம்மளை நல்ல விதமாக பேசணும்னா ஹீத்தர் அப்படின்ற ஒரு மலர் வந்து தேவை. பெரும்பாலும் இந்த சூரியனுடைய ஆதிக்கத்துக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அதாவது சுய கௌரவன்றாங்க. தன்னை பற்றி வெளியே எப்படி பேசணும், பெருமையாக பேசணும் எதிர்பார்க்குறாங்க. சரி, இப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கும்போது என்னவாக இருக்கும், என்ன மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணணும்? என்னை வந்து நீ பெருமையாக பேசணும், என்னை முன்னிலைப்படுத்தி பேசணும், நான் தான் பெரிய டான் அப்படின்ற அந்த எண்ணம் வரும்போது இங்கே பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனார் தந்தையாக இருப்பார். ஒரு ஏரியாவில் வந்து யார் இருப்பாங்க, அந்த ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலர் இருப்பாங்க, அடுத்து ஒரு எம்எல்ஏ இருக்கலாம், எம்பி இருக்கலாம். இந்த மாதிரி சூரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான கிரகம். அந்த பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இருக்கும். ஸோ அந்த பவரை எப்போல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்ககிட்ட உச்சபட்ச கோவம் இருக்கும்போது, உங்ககிட்ட ஒரு பவர் இருந்தால் நம்ம தப்பு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தவறுகள் இழைக்கும் போது அந்த மாதிரி தவறுகள் வந்து பாதிப்புலேருந்து மீள்றதுக்கு தான் வைன் அப்படின்ற மருந்து, VIN என்ற ஒரு மருந்து. ஸோ இப்போ 2 மருந்து சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் வந்து வைன், அனதர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹீத்தர் அப்படின்ற தற்பெருமை பேசக்கூடிய நம்பர். ஸோ 3வது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தன்னம்பிக்கை. இப்போ சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா இதோடைய பாசிட்டிவ் பலன்கள் உங்களுக்கு நடக்கும். ஸோ இப்போ சூரியனுடைய ஆதிக்கம் குறையும் போது இதோட நெகட்டிவ் பலன்கள் நடக்கும். சூரியன் ஆதிக்கம் குறைவாக இருக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம சொல்லுவோம் நீச்சம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, 6, 8, 12 மறைஞ்சிருச்சுன்றோம், நீங்கள் துதி சூன்யத்தில் போச்சுன்றோம். இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த சூரியனுடைய பலத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ச் அப்படின்ற ஒரு மலர் மருந்து பயன்படுத்தலாம். இந்த லார்ச்சுடைய ஸ்பெஷலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்குள் இருக்கக்கூடிய திறமையை கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வரும். இப்போ எல்லாத்துக்குள்ளே ஒரு திறமை இருக்கும். இவங்களுக்குள்ள இந்த திறமை தான் இருக்குதுன்னு சொல்லி யார் கண்டுபிடிச்சி கொடுப்பானா? உங்களுக்கு நமக்கு தெரியணும். நமக்கு தெரியலாம் யார் சொல்லுவாங்க? பக்கத்தில் இருக்கிற யாராவது சொல்லி கொடுத்தா நமக்கு தெரியும். இல்லைன்னு என்ன பண்ணோம், கடைசி வரைக்கும் அந்த திறமை என்ன ஆகும், வெளியே வராமல் மண்ணுக்குள்ளேயே போயிடும், அப்படியே மறைஞ்சு போயிடும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்குள்ள ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை கண்டுபிடிக்கணும். நீங்கள் இன்னொருத்தருக்கு விசிறியாக இல்லாமல் உங்களுக்கு 4 பேர் விசிறியாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லார்ச்சுன்ற மலர் வந்து பயன்படுத்தலாம். அதான் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க, எவ்வளோ ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க. அவர் சொன்னால் செய்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த தலைவனை வந்து பார்த்திங்கன்னா உயிராக நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே லார்ச்சினுடைய எதிர்மறை பண்பாளர்களாக இருப்பாங்க. அந்த மருந்தினுடைய நெகட்டிவ் தன்மை, இந்த மருந்தினுடைய பாசிட்டிவ் தன்மை வேணும் அப்படின்னா இந்த 1ல் பிறந்தவங்க, 1, 10, 19, 28 பிறந்தவங்க இந்த லார்ச்சுன்ற மலர் மருந்து எடுத்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்தினுடைய பாசிட்டிவ் தன்மை உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலை தனித்தன்மையை வெளியே கொண்டு வரும். நம்மளாமே யூனிக்காக தான் இருப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களோட இன்னொரு வீக்னஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கௌரவம்னு சொல்லும் பார்த்தீங்களா. அதாவது கௌரவத்துக்காக என்ன செய்வாங்க, இப்போ ஒரு அரசியல்வாதியே இருக்கார், ஒரு தலைவராக இருக்கார், அவருடைய கௌரவம் பாதிச்சுன்னு என்ன பண்ணுவார், பாதிப்பை விட மாட்டார் பார்த்தீங்களா. அந்த பாதிப்பை வந்து தாங்கிக் கொள்ள முடியாமல் அவமானம்னு சொல்கிறோம், நம்ம ஜோதிடத்தில் 8ஆம் மௌன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த ஒரு அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவமானத்தில் என்ன பண்ணுவாங்க எல்லோரும், உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். அவமானத்தில் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு தற்கொலை பண்ணிடுவாங்க, டக்குன்னு முடிவெடுத்து செஞ்சுருவாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கௌரவ பாதிப்பு கொஞ்சம் கூட வரக்கூடாது, அவமானம் ஏற்படக்கூடாது. அவமானம் ஏற்படாமல் இருக்குமா, எப்பயாச்சும் சின்ன அவமானம் ஏற்பட்டுருச்சுன்னு வச்சோங்களேன், இந்த பாதிப்புலேருந்து வெளியே முடியும் தவிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த அக்ரிமோனி தேவை. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நிறைய பேர் இந்த ஸ்கூலில் ஃபெயில் ஆகிறாங்க பார்த்தீங்களா. அந்த குழந்தைங்களாம் படிக்கிற பொண்ணுங்க ஏதாவது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த 10வது இல்லை டிகிரி கிடைக்கிறது மாதிரி ஏதாவது சூசைட் பண்ணிக்கிறது காரணம் என்னென்னா இந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள், அவமானத்தினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த அக்ரிமோனின் மலர் மருந்து தெரிஞ்சு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த அவமானம் என்னமாகும், வெகுமானமாக மாறும். இப்போ இதுக்கு உதாரணமாக சொல்லுவேன் நான், என்னென்னா அண்ணாமலை படம் பார்த்துருப்பீங்களா, அதில் ரஜினி என்ன பண்ணுவார், ரஜினி அவமானப்படுத்துவார் தெரியுங்களா, யார், அவரோட நண்பரை அவமானப்படுத்துவார். அப்போ ஒரு டைலாக் கூட வருதுல்ல, இதே இடத்துல நான் வாழ்ந்து காட்டுறேன் உனக்கு முன்னாடி வந்து, அந்த மாதிரி இந்த அக்ரிமோனின்ற மலர் மருந்து வேலை செய்யும். நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் அவமானத்தில் வந்தவங்களை இந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த அவமானம் வந்து அந்த அவமானப்படுத்தினவங்களே நம்மளே ஒருத்தர் அவமானப்படுத்தி வரதில்லை, அவமானப்படுத்தியிருக்காருல, அவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டினா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் தானே. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும், என்னை நிறைய பேர் எங்கள் சொந்த பந்தம் எப்படி இருக்கும், நம்மளை பற்றி புகழ்ந்து பேசுவாங்களா இல்லை கழுவி ஊற்றுவாங்களா. கழுவி ஊற்றும் பொழுது நீங்கள் இந்த ஒன்றுமே போங்க, எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா நம்மள என்ன எப்படி புகழ்ந்து பேசுவாங்களா, கண்டிப்பாக எதையாவது சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நல்லா காதில் வாங்கிட்டு இந்த அக்ரிமோனின்னு மருந்து போட்டு பாருங்கள், அடுத்த ஃபங்க்ஷன்லேயே உங்களை பாராட்டி பேசுவாங்க. இந்த பாராட்டுக்கு ஏங்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த சூரியனுடைய ஆதிக்கத்துக்கு இது பொருந்தும், அதிகமாக பொருந்தும். இது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். 9 கிரகமும் சேர்ந்தவங்க தான். நம்ம ஒரு கிரகம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், குறைவாக இருக்கும், அவ்வளோதான் விழுந்து, மற்றபடி வேறு எந்த பிரச்சனை இல்லை. எல்லாமே ஒன்றுக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ சூரியனுடைய பாதிப்பு முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு அவமானத்தை வெகுமானம் மாத்திரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் கண்கூட பார்த்து ரிசல்ட் எடுத்த ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கல் பெர்சன் அப்படின்றதுனால எப்பொருள் யார் வாய் வைக்க அப்படின்னா அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுதுன்றது தான் என்னுடைய கொள்கை. எங்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதான் சொல்லித்தரேன், உங்களுக்கு அதான் சொல்லித்தரேன். பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக ஒரு வெற்றி கிடைக்கும். சரி, அடுத்து நம்ம நம்பருக்கு போவோம். என்னென்னா 2ஆம் நம்பர். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நம்பர் யார்? சந்திரனுடைய ஆதிக்கம் மிகுந்த நபர்கள் அப்படின்னு சொல்கிறோம். 2, 11, 20, 29 இந்த 4 தேதிகள் பிறந்தவர்களுக்கும், பிறந்த தேதி மாதம் வருடம் இந்த 3ஐயும் கூட்டி வரக்கூடிய 2இல் வர வந்து நிற்கிறவங்களுக்கும், அதேமாதிரி உங்களுடைய பெயரில் 20, 11 மாஸ்டர் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 11, 22 எல்லாமே வந்து சூப்பரான நம்பர்ன்றாங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா 29, 38, 47 இந்த மாதிரி எண்களில் பெயரில் வந்தாலுமே இந்த எண்கள் இந்த மருந்துகள் பொருந்துன்றோம். சரி, இந்த 2 சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பொருந்தவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சந்திரனுடைய ஆதிக்கம் நமக்கு எல்லாமே தெரியும். மனம் அப்படின்னு சொல்லிட்டோம். மனசு எப்படி இருக்கும் உங்களுக்கு? குழப்பமாக இருக்குமா, தெளிவாக இருக்குமா? தெளிவாக இருந்துட்டால் நீங்கள் பாசிட்டிவான பாயிண்ட், ஓகே. குழம்பிருச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்திற்கு காரணம்னு சொல்கிறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா திருட்டுத்தனம்னு சொல்கிறோம். அதேமாதிரி வேறு என்ன சொல்லலாம்? சந்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூமராலஜியில் எப்படி பலன் எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு பயம், ஏதோ ஒரு பயம், நமக்கு ஏதாவது நடந்துருமோ. இப்போ எதிர்காலத்தை பற்றி என்ன இருக்குது உங்களுக்கு? ஒரு பயம், ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது ஒரு சம்பவம் ஏற்பட்டுருமோ என்ற பயம் வந்து அதிகமாக இருக்கும். சந்திரன் நீச்சமானவங்க எப்படி இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? லைட்டாக ஒரு மார்க்கமாக இருப்பாங்கன்னு சொல்லுவோம்ல, அமானுஷம் பிடித்தவர்கள், அப்படி ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி வந்து இருப்பாங்க. இவங்களுடைய பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன பண்ணலான்னா, இவங்களுக்கு வந்து என்னென்னா நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். சந்திரன் யார்கிட்டேருந்து வெளிச்சத்தை வாங்கி பிரகாசமாக எரியுது சொல்லுங்கள்? சூரியன். எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? சூரியன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. தனக்கு சொந்தமாக வெளிச்சிருக்கா? இல்லை. அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, இவங்கள நம்பக்கூடாது. அப்போ யாரை நம்பலாம்? இறைவனை, ஒரு குருவை முழுமையாக நம்பணும். தன்னம்பிக்கைன்றது சூரியனுக்கு உண்டான கேரகம், சூரியனுக்கு உண்டான மருந்து, நேச்சர்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை. இப்போ நம்பிக்கைன்னு எது மேலே வைக்கலாம்? நீங்கள் தெய்வத்து மேலே வைக்கலாம். அது இங்கே இஷ்ட தெய்வம், குல தெய்வம், உபாசன தெய்வம், எது மேலே வேணால் வைக்கலாம். ஆனால் இவங்க யார் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது? எதையும் நான் செய்கிறேன்னு முடிவு பண்ணக்கூடாது. உண்மையை சொல்லப்போனால் எதுவும் நம்ம செய்யலை, நமக்கு மேலே கூட இறைவன் நம்ம மூலமாக செய்கிறேன்னு தான் நினச்சிட்ருக்கோம். ஸோ அது பொதுவாக அந்த தன்மை அதிகமாக இருக்கணும். மனதில் வந்து பார்த்திங்கன்னா குழப்பம் ஏற்படும். இவங்களோட மிகப்பெரிய வீக்னஸ் பாயிண்ட்டே என்னென்னு பார்த்திங்கன்னா சந்தேகம். எதை பற்றி சந்தேகம்? உண்மையாலுமே நம்மக்கிட்ட சாமி தான் பேசுதா, இல்லை வேறு ஏதாவது பேய் தான் பேசுதா? உண்மையாலுமே இருக்காங்க. நீங்கள் 11 பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும். உளுந்து சாமி கும்பிட்றாங்க, கடைசி வந்து கேட்குறேன், சார் அது சாமியாக பேயை கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்றாங்க. அது பேய் மாதிரியும் தெரியுது, சில டைம் சாமியும் புரியுது. அவங்களுக்கு இந்த குழப்பம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இவங்க நம்பிக்கை மட்டும் முழுமையாக வச்சுட்டாங்கன்னா இவங்கள மாதிரி சாதிக்கக்கூடிய ஆட்கள் யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த மனம் வந்து என்ன பண்ணும், அப்பப்போ குரங்கு மாதிரி சில வேலையெல்லாம் பண்ணும். அப்படி தூக்கி போட்டுட்டு இந்த மலர் மருந்து கார்ஸ் அப்படின்ற ஒரு மலர் மருந்து எடுத்துக்கோங்க. பொதுவாக அந்த கார்ஸ் என்ன பண்ணணும், நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கை வேணும். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், உங்களை நம்பி தானே ஒருத்தர் ஜோதிடர்கிட்ட வராங்க. எதன் அடிப்படையில் வராங்க? யூடியூப்பில் பார்த்து வராங்க, அல்லது நீங்கள் உங்களை யாராவது ஒருத்தர் ரெஃபர் பண்ணி வராங்க. சார் நான் அவங்கக்கிட்ட போய் பார்த்தேன், அவங்க சொன்னது நல்லா இருந்துச்சு, நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வராங்க. ஸோ அந்த நம்பிக்கையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பலப்படுத்துறீங்களா, கெடுக்குறீங்களா? பலப்படுத்தணும். பலப்படுத்துறதுக்கான கோயில் சொல்கிறோம், ஏதோ ஒன்று சொல்கிறோம். மேடம் கூட முன்னாடி சொன்னாங்க, நம்பிக்கையோடு வாங்க, நம்ம நம்பிக்கையை வந்து பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக ஜெபிக்கும். நீங்களே அரை ஒரே நம்பிக்கை வந்தால் நான் என்ன பண்ணிவிட்டேன்? நானும் நம்பிக்கையோடு தானே சொல்கிறேன். நான் எதை நம்புகிறேன்? கிரகத்தையும் கடவுளையும் நம்புகிறேன். அதை வச்சு தான் நானும் ஒரு முடிவு பண்ணுறேன். நீங்களும் அதை நம்புங்கன்றோம். ஆனாலும் நம்பிக்கை குறைவாக இருக்குது, போய் செய்யலாமா வேண்டாமா? இந்த குழப்பம் யாருன்னா இந்த சந்திரன் தான் பண்ணிகிட்டு இருக்கோம், அதிகமாக பண்ணும். மற்ற கிரகத்தோட இவர் தான் எல்லா வேலையும் பண்ணுவார். ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த கார்ஸ் கொடுத்து பாருங்கள். நீங்களும் கார்ஸ் எடுத்து பாருங்கள். நம்பிக்கையாக அவர் சொல்லுவீங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஐயா எனக்கு அந்த கோயிலுக்கு போனால் வேலை செய்யணும், எனக்கு ஒரு நம்பிக்கை தான், எதுக்கு நீங்கள் போய் பாருங்கள் நீங்கள் சொன்னால் அவர் எப்படி இருப்பார்? என்ன இந்த ஆளே குழப்புறாரு, நம்ம போகலாமா? அப்போ நம்ம எப்படி சொல்லணும்? சத்தியமாங்க ஐயா, உண்மையை சொல்கிறேன், இங்கே தலைமையில கூட சத்தியமே சொல்கிறேன், அந்த கோயிலுக்கு போங்க, அவருக்கு கல்யாணம் ஆச்சு, நல்லது நடந்துன்னு அவனுக்கு எவ்வளோ நம்பிக்கை ஊட்டி சொல்கிறோம். இதே அவனு சொல்கிறோம்ல, போயிட்டு வாங்க கண்டிப்பாக நடக்குன்றோம். அவன் நம்பிக்கையோடு செய்யும்போது நிச்சயமாக என்ன நடக்குது? நல்லது நடக்கும். நம்பினோருக்கு நடராஜன் துணைன்றாங்க பார்த்தீங்களா? இந்த நம்பிக்கையை பலப்படுத்தக்கூடிய மருந்து தான் கார்ஸ் அப்படின்றோம். இந்த சந்திரனுடைய நீச்சம் அல்லது சந்திரனுடைய பாதிப்புக்குள்ளானவங்களுக்கெல்லாம் இந்த நம்பிக்கைன்றது இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சந்தேகம். இந்த சந்தேகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோலின்னு ஒரு மருந்து, HOLLYன்ற ஒரு மருந்து சூப்பராக வேலை செய்யும். எனக்கு யாரோ செய்வனை வச்சுட்டாங்க மாதிரியே தோணுது சார். யாராக இருக்கும்? யாரும் சொன்னாங்க ஒன்று அப்படி யோசிப்போம்.
உடனே எங்கள் பெரியப்பா வச்சுருப்பான், சித்தப்பா வச்சுருப்பான், அண்ணன் வச்சுருப்பான், தம்பி வச்சுருப்பான், பொண்டாட்டி கூட வச்சுருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரிலாம் சந்தேகப்படுறாங்க. அதேமாதிரி 2ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய குணம் இருக்குன்றதுனால இந்த ஃபேமிலி லைஃப்பை மேனேஜ் பண்ண தெரியாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்போ என்ன பண்ண, குடும்பத்தில் என்ன பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன? சந்தேகம் தான். அந்த அம்மா ஏதாவது பண்ணுமோ, அந்த அம்மா இந்த அம்மா இந்த ஆள் ஏதாவது பண்ணும், இப்படியே தான் பாதி பேருக்கு வாழ்க்கை ஓடிட்டே இருக்குது. இவங்க பாதி பேர் நம்மகிட்டே வராங்க. இந்த சந்தேகத்தை போகிறதுக்குள்ளே நமக்கு என்ன ஆகுது, ஆமாம் வந்துட்டு போயிடும், நம்ம குடும்பத்தை சந்தேகத்தை ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஸோ சந்தேகன்றது மிகப்பெரிய நோய். நீங்கள் டாக்டர்கிட்டே போனால் கூட சந்தேகப்படக்கூடாது. என்னென்ன இவர் கொடுத்தாரு, நம்ம ஜோசிகிட்ட போகிறோம், இவர் கொடுத்தாரு, சாப்பிட்டா நல்லது நடக்குதுன்னு நம்பி போகணும். எனக்கே அந்த ஆள் மாதிரி டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா வேலை செய்யாது இல்லையா? இந்த மனம் வந்து இந்த வேலையெல்லாம் செய்யும். ஸோ அதனால் இந்த இரண்டினுடைய ஆதிக்கம் குறைவுன்னு சொல்லலாம். சந்திரன் அது சந்திரனுடைய பலம் குறைந்ததுன்னு சொல்கிறோம். சந்திரன் பலம் மிக்கவர்கள் இதெல்லாம் பிரச்சனை கவலைப்பட தேவையில்லை. ஒருவேளை பலத்தை அதிகப்படுத்துவதற்காக இந்த மலர் மருந்துகளை எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இருக்கிறது மனக்குழப்பம்னு சொல்கிறோம். இந்த ஒயிட் செஸ்னட்னு ஒரு மருந்து சொல்லுவாங்க. அது பயங்கரமான குழப்பம், என்ன தாக்கங்கள் வந்து பயங்கரமாக இருக்கும். லுனாட்டிக்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? இந்த லுனாட்டிக் என்ன சொல்லுவாங்க, இந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து கொண்டு வரும்போது அமாவாசை டைமில் தேய்ந்து முடியும் போது அந்த பௌர்ணமி டைமில் லைட்டாக ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க தெரியுங்களா, எல்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா? அப்பப்போ அந்த மாதிரி ஆயிடுவாங்களா? அவங்களுக்குலாம் இந்த 2 ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பஞ்சாயத்து இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இந்த ஒயிட் செஸ்னட் கொடுத்தீங்கன்னா சரியாயிரும். அதேமாதிரி இந்த பயம் சொன்ன பார்த்தீங்களா, இவங்களுக்கு எப்பவுமே உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பயத்தை போக்குவதற்கு மிமுலஸ் அப்படின்ற மருந்து தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்து சந்திரனுக்கு உண்டான மலர் மருந்துகள். எனக்கு ஃப்ளோவில் வந்துருச்சு, அது வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மருந்துகள்லாம் பயன்படுத்தும் போது உங்கள் பிரச்சனைகள் நிச்சயமாக அதிலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக அமையும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3 நமக்கு பிடித்த ரொம்ப ரொம்ப நல்ல நண்பர், எல்லாருக்கும் பிடித்த அற்புதமானவர், குருவினுடைய ஆதிக்கம். 3, 12, 21, 30 பிறந்தவங்களுக்கு இந்த எண்ணிக்கையில் பிறந்தவங்க ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட்டு சொல்கிறேன். ப்ளஸ் பாயிண்ட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த அடிமையாளர்கள்ன்றாங்க. யாருக்கு? குடும்பத்துக்கு, மனைவிக்கு, செய்யக்கூடிய தொழிலுக்கு. சரிங்களா? பிறர் இட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு செய்யக்கூடியவர்கள். 3ஆம் தேதி பிறந்தவங்க நல்லா கவனித்து பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் எப்போ வரும்னா இவங்களுடைய பெயரில் ஒரு மாற்றம் இருக்கும் பொழுதும் அல்லது கூட்டு எண் வேறு வரும்போதும் சின்ன மாற்றங்கள் ஏற்பட செய்யும். ஸோ இவங்களுடைய அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிறர் துன்பம் கண்டு வருத்தப்படக்கூடிய நபர்கள் இவங்க தான். ஒரு படத்தில் சொல்லுவார் தெரியுங்களா, இந்த நாடு மக்களும் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களே? அப்படி சொல்லுவார்ல, அந்த வார்த்தை சொல்லக்கூட நினைக்கிறேன். இந்த நாடு மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் நினைக்கக்கூடிய இந்த 3ஆம் எண்காரர்கள் தான். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கு சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணலாமே, உதவி பண்ணுமே அப்படின்ற ரொம்ப இவங்ககிட்ட கடை வாங்கினா நீங்கள் திருப்பி கொடுக்க தேவையில்லை. கண்டிப்பாக அவங்க திருப்பி வந்து கேட்க மாட்டாங்க. ரொம்ப இணக்கம் கொண்டு வந்தீங்க, நீ தூக்கிட்டு ஓடி போயிடலாம். நீங்கள் வேணால் பாருங்கள், செக் பண்ணி வேணால் பாருங்களேன். 3க்கு வந்து பார்த்திங்கன்னா குரு இருக்க இடம் என்ன சொல்லுவீங்க? அதை நான் சொல்லக்கூட நினைக்கிறேன். பார்த்த இடம் நல்லாயிருக்கும். அப்போ குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? அப்போ இந்த 3ல் பிறந்தவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கூட்டு எண்ணும் பெயரனும் வலிமைப்படுத்திடும். இப்போ குருவோடைய தன்மை என்ன ஆகுது, குறைஞ்சிரும் அப்படின்றாங்க. அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த அடிமையாக இருப்பாங்க, நல்ல நண்பராக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி ஓடும், நமக்கு ரொம்ப அடிமையாக இருப்பாங்க. ஒரு டீ வாங்கி கொடுத்து நீங்கள் ஈஸியாக மாற்றிடலாம், ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூடவே வந்துடுவார். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க, யாரோ இங்கே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னா அந்த ஃபீல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, உள்ளேருந்து ஒரு அந்த நட்புகளை வந்து ஒரு அடிமையாக இருக்கும். அதே பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் இது பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே குடும்ப பாரத்தை சுமக்க வச்சிரும் இந்த நம்பர். ஏன் அப்படின்னா பொறுப்பை எடுத்துக்கொள்ளக்கூடியங்க. சரி, இது குரு ஆதிக்கம் குறைவாக இருந்துச்சுன்னா எப்படி இருப்பாங்க? தருதலை பொறுக்கி 1ஆம் நம்பர் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஊதாரின்னு சொல்கிறாங்களே, கையில் இருக்கிற கிடச்ச காசை தூக்கி செலவழிச்சா தான் அவங்க தூக்கமே வரும். எந்த வித பொறுப்பு இல்லாமல் இல்லை, யார் எக்கெடு கெட்டு போனால் எனக்கு என்னென்னா சந்தோஷமாக இருந்தால் போதுன்னு சொல்லி நிம்மதியாக இருப்பாங்க. யாரை பற்றியும் கவலையே பட மாட்டாங்க. வைல்ட் ரோஸ்னு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்து யாரெல்லாம் நீங்கள் ஜாலியாக ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா வைல்ட் ரோஸ்னு ஒரு மருந்து எடுத்து செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. ராவண ஆண்டானு எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா நம்ம எப்போவுமே எதை நினச்சி புலம்பிட்டு தானே கவலைக்கிட்டு தானே இருப்போம். இந்த கலக்கத்தையும் புலம்பலையும் போக்கக்கூடிய மருந்து, ஜாலியாக இருப்பாங்க. இந்த வைல்ட் ரோஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 நிறைய பேர் இருக்காங்க 3ல், செம்ம ஜாலியாக இருக்காங்க. சோத்தை பற்றி கவலைப்படுறதில்ல, வேலைக்கு போகல, 50-60 வயசு ஆச்சு, 55 வயசு ஆச்சு, வேலை வெட்டிக்கு போகிறதில்ல, ஜாலியாக சுற்றுறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. நானும் என்னென்னமோ மருந்து கொடுத்து பார்த்துட்டேன், எந்த மருந்து வேலை செய்யலை உங்களுக்கு. அந்த மாதிரி ஏன் அப்படின்னா இவங்க ஜாலியாக அவங்க இந்த பிறவி எடுத்து வந்ததே காரணம் என்ன, ஜாலியாக இருக்கிறதுக்காக தான். எந்த வித பொறுப்பையும் எடுத்துக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் கூப்பிட்ட இவங்க தான் அந்த ஊருக்கு சேவை செய்கிறது. அன்னதானம் போடுவாங்க பார்த்தீங்களா, வளைச்சி இவங்க அன்னதானம் போடுவாங்க. ஊருக்கே உழைப்பு கொண்டு இருப்பாங்க. இவங்க ஊருக்கு உழைச்சாலும் நல்லாயிருக்கும். அப்போ யார் இந்த தியாகி? நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுக்கும்போது எந்த தியாகியாவது நமக்கு ஒரு 100 கோடி ரூபா சொத்து சேர்ந்தால் போதும், பின்னாடி நம்ம மக்கள் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்களா?
அப்படி வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை நம்ம என்னமோ பண்ணிட்டோன்னு வச்சோங்களேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாங்க, உயிரை இழந்தெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த சுதந்திர போராட்டத்தை நம்ம யாராவது நினச்சிட்டு இருக்கோமா? அப்படி இல்லை, அவங்க தான் தியாகிங்கள்ன்றாங்க. அந்த மாதிரி இந்த 3இல் பிறந்தவர்கள் தியாகி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சென்டாரின்னு ஒரு மலர் மருந்து தேவைப்படும். சென்டாரின்ற ஒரு மலர் மருந்து என்ன பண்ணணும்னா, எனக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள், ஆனால் வாய் தான் கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி உங்களுக்கு வாய்த்த ஒரு அடிமையாக இருப்பார். நீங்கள் ஏன்னா செக் பண்ணி பாருங்கள், அவரும் கூடவே வச்சுக்கலாம். அதேமாதிரி இவங்க தான் அன்னதானம் பண்ணுவாங்க, வைத்தியராக இருந்தால் இலவசமாக ஜோசியம் பார்ப்பாங்க, ஜோசியத்துக்கு இலவசமாக இவங்க தான் ஜோசியம் பார்ப்பாங்க. இவங்க தான் வந்து ஏன் அந்த மேடம் சிரிச்சுட்டு இருக்காங்க? இலவசமாக ஜோசியம் பார்ப்பாங்க, இலவசமாக வைத்தியம் பார்ப்பாங்க. காசு போனால் சரி பரவாயில்ல, கருணை இவங்ககிட்ட கடை வாங்கினா பிரச்சனைன்னு சொல்லி திருப்பி வாங்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்னென்னா, ரொம்ப இலகிய மனம் படைத்தவர்கள், அடுத்தவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்றதுக்காக தன் வாழ்க்கையை உழைத்து கொண்டிருப்பார்கள். யார் அப்படின்னா இந்த 3ஆம் எண்காரர்கள். பார்த்திங்கன்னா ரெட் செஸ்னட்னு ஒரு மருந்து இருக்கும். அதாவது இன்னொருத்தர் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்க. இப்போ நீங்கள் ஜோசியத்துக்குள்ள நம்ம ஏன் வந்து ஞாபகம் இருக்குல்ல எல்லாத்துக்கும், நாம் மட்டும் படித்து நல்லா இருந்தால் போதுமில்ல, எந்த நாயை கெடு கெட்டு போனான்னு அவன் கருமா நாம் ஏன் தூக்கி சுரக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? யாராவது நல்லா இருக்கணும், நம்மக்கிட்ட வந்து பார்க்குறேன், உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்குறோம், நல்லா இருக்குன்னு நினைப்பீங்களா இல்லை வேறு ஏதாவது நினைப்பீங்களா? நல்லா இருக்குன்ற எண்ணத்தில் தான் ஜோசியத்துக்குள்ளே வந்தோம். அப்போ நீங்களாம் ரெட் செஸ்னட், நம்ம எல்லாருமே ரெட் செஸ்னட் எடுத்துக்கிட்டோன்னு வச்சோங்களேன், உண்மையாலுமே சொல்கிறேன், அவனுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுப்பாங்க. இதோட வகுப்பிலே சொல்லியிருக்கேன். இந்த ரெட் செஸ்னட் என்னது பார்த்தீங்கன்னா, நமக்கு 1008 பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொண்டாட்டி அடி விழுவோம், புள்ள சொல்கிற பேச்சை கேட்காது, ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கும். ஆனால் அவன் ஜாதத்தை எடுத்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் பார்த்துங்க. அவனுக்கு தீர்வு சொல்லும்போது வரக்கூடிய இந்த ஆனந்தம், அந்த ஆத்ம திருப்தின்றாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த ரெட் செஸ்னட்டில் தான் வரும். அடுத்து நல்லா இருக்குன்னு நீ காசை கொடுக்காட்டி கூட போ, ஆனால் நல்லா இருன்ற அந்த சிந்தனை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிந்தனை வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ள அதிகப்படுத்தணும். அதே மாதிரி என்னென்னா, இந்த மருந்தினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஓவர் கேரிங் ஆஃப் அதர்ஸ். அடுத்து நல்லா இருக்குன்னு நினச்சி நம்ம பேஷண்ட்டாக மாறிடக்கூடாது. அடுத்து நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இவன் ஜோசிக்காரங்க வைத்தியரும் நிறைய பேர் என்னன்றாங்க, அவன் நல்லா இருக்குன்னு சொல்லி அவன் கர்மா வாங்கணும்னு சொல்லி பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மருந்து எடுத்திங்கன்னா சரியாக போயிடும், உங்கள் கர்மாவெல்லாம் எதுவுமே உங்களுக்குள்ள பாதிப்பு ஏற்படாது. ரெட் செஸ்னட்ன்றது அருமையான மலர் மருந்து. நீங்கள் இதை எடுத்து பாருங்கள், நீங்கள் நல்லா இருக்கும் சரியாயிரும்னு சொல்லி பாருங்கள், நல்லாயிருவோம். நீங்கள் அது அங்கே உள்ளே இருக்காது. நீங்களே சில டைம் அதிர்ச்சி ஆச்சரியமான பலன்கள்லாம் சொல்லியிருப்பீங்க. இது எப்படா வேலை செய்யுதுன்னு உங்களுக்கே ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. போனதுக்கப்புறம் யோசிப்பீங்க, இது ரூல்ஸ்லேயே இல்லையே. அவன் சார் நீங்கள் சொன்னீங்க அந்த பரிகாரம் செஞ்சேன், இல்லையே நானா சொன்னேன்னு யோசிக்கிற அளவுக்குலாம் இருக்கும். அப்போ உள்ளுக்குள்ளேருந்து ஒன்று வந்து சொல்லுவான், அவன் நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணம். இந்த உலகமே நல்லா இருப்பதற்காக தான், நன்மை செய்ய தான் நீங்கள் வந்திருக்கோம். அதுக்கு தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம். நமக்கு பல ஆயிரம் பிறவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி நாம் தான் இந்த உலகத்தில் இருந்தோம். இதுக்கப்புறம் யார் இருக்க போகிறா? நம்ம தான் வரப்போகிறோம், வேறு யாரும் வரப்போகிறாங்க? வெளியே போய்ட்டு திருப்பி ரவுண்டிங்க தான் அடிச்சு வர போகிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 150லேருந்து ஒரு 200 ஆவிங்களோட பேசியிருக்கேன். பலருக்கும் முன்ஜென்மத்தை கூட்டிகிட்டு போயிருக்கோம். அந்த ஒரு தைரியத்தில் தான் சொல்கிறேன். அது எனக்கு இதில் வந்து சொல்கிறதா சொல்லிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி பல ஜென்மம் நம்ம இன்னும் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த ஜென்மத்தில் இந்த ஜோதிடராக பிறந்திருக்கோம், அடுத்த ஜென்மத்தில் நம்ம என்னவா பிறப்புன்னு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கர்மாவை என்ன பண்ணக்கூடாது, கர்மா தான் இங்கே வந்து பிறக்க வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டணுமா குறைக்கூடாதா? கர்மாவை கூட்டக்கூடாது, குறைக்க தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ அதனால் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு நன்மையை தான் செய்ய இந்த பிறவி எடுத்திருக்கோம். நம்ம நன்மை செஞ்சால் மீண்டும் நம்ம தான் இங்கே வரப்போகிறோம், வேறு யாரும் புதுசாக வர போகிறதில்ல. இதே தான் வெர்ஷன் வேறு மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்க போகிறோம். இதே செல்லுமணி தான், ஆனால் வேறு பேரில் இருக்க போகிறேன். நீங்களும் இப்படி உட்காந்துருப்பீங்க, நானும் அங்கே உட்காந்துருப்போம், மாற்றி மாற்றி தான் இருக்க போகிறோம். ஸோ இந்த மீண்டும் இந்த பிறவி நம்ம இங்கே எடுத்துகிட்டு தான் இருக்க போகிறோம் அப்படின்றது 3னுடைய வீக்னஸ் பாயிண்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ 3ஆம் எண்காரர்கள் இந்த மருந்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக்கோங்கன்னு சொல்கிறோம். அடுத்தது 4ஆம் எண் 4 13 31 22 இந்த 3 எண்ணிக்கையில் பிறந்தவர்களும், பிறந்த தேதி மாதம் வருடம் இந்த 3ஐயும் கூட்டி வரக்கூடிய 4 எண்ணிக்கையில் உண்டானவர்களுக்கும், அதே போல் பெயர் 24 மோஸ்ட்லி பெயர் வராது, 13 31 22 இந்த மாதிரிலாம் வரும் இல்லைங்களா, 40 இந்த மாதிரிலாம் வரக்கூடிய எண்கள், 49 இந்த மாதிரி வரக்கூடிய எண்களுக்கும் இந்த மருந்துகள் பொருந்தும். சரி, 4 பிறந்தவங்களோட பொதுவான குணம் என்னென்னா, எப்போ பார்த்தாலும் எதையாவது ஆராய்ச்சி பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்கும். எல்லாம் புக்கும் கையுமாவே தெரியும். எல்லாம் அதை படிக்கலாமா இதை படிக்கலாமா, அங்கே ஒருத்தர் சொல்லிடுவார், அதை போய் படிச்சுட்டு கிடக்கும். இங்கிட்ட ஒன்று சொல்லிடுவாங்க, இதை போய் படிக்கும். ஒரு உதவியும் விட்டு வைக்காது. 10 புக்கு வச்சுருக்கோம், 10 புக்கையும் படிச்சுட்டு முடிச்சுட்டு கிடக்கும். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் எதையாவது படிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கும். சரிங்களா, படிக்காமல் இதெல்லாம் இருக்க முடியாது, ஏதாவது ஆராய்ச்சி பண்ணிகிட்டே உட்காந்துருக்கும். பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள் இந்த மருந்து கீழே தான் இருப்பாங்க. ஆராய்ச்சி எப்போங்க பண்ணலாம், ரிசல்ட் எப்போங்க, இன்னும் நான் ஆராய்ச்சியில் தாங்க இருக்கேன், ரிசல்ட்லாம் வெயிட் பண்ணுங்கள், அது 20 வருஷம் 30 வருஷம் கூட ஆகும்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. பெரும்பாலான இந்த மாய கிரகம்னு தெரியுமில்ல உங்களுக்கு, ராகு கேதுன்றது போது மாயா கிரகம்னு போது, இந்த மாயா கிரகம் எப்படின்னா சூரியனை போல் பிரதிபலிக்கும். இந்த சூரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்கள், மனசில் பட்டதை ஓப்பனாக சொல்லிடுவாங்க. அப்புறம் பக்கத்தில் யார் வருவா, யாருமே வர மாட்டாங்கல்ல. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவமே இருக்காங்க. இது மாதிரி உள்ளே வச்சுட்டு ஒன்று பேசாது, வெளியே ஓப்பனாக சொல்லிவிடும். நான் ஓப்பனாக பேசுகிறன்ற பேரில்
பேசுகிறதுனால பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நண்பர்கள் ரொம்ப குறைவாக இருக்கவங்க. சேம் அதே போல் நாளும் ரொம்ப டீப் ஃப்ரெண்ட்ஷிப் எதிர்பார்க்கும். ஆனால் என்ன ஆகும், நல்ல நண்பர்கள் ரொம்ப கம்மி செலக்டிவான ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இன்னொருத்தரோட ஒத்து போக முடியாமல் சிரமப்படுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட உண்மையை எதிர்பார்ப்பாங்க. ஒருத்தரோட மனசில் இருக்கிறதா தெரிஞ்சால் எப்படி இருக்கும், நம்ம யார்கிட்டையும் பழக முடியாது இல்லை, உண்மை தானே. ஒருத்தர் மனசில் இருக்கிறதா தெரிய ஆரம்பிச்சதுன்னா நம்ம கஷ்டமாக இருக்கும். இந்த நாள் என்ன பண்ணுவோம், மனசில் என்ன இருக்கும் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கும். அதனால தான் இவங்களுக்கு மன அவசியம் ஜோதிடமும் இயல்பாக வருன்றாங்க. பெரும்பாலும் மன அவசியம் அதிகமாக வரும் இந்த நம்பருக்கு. ஏன் அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, நான் நாளில் பிறந்தனால தான் சொல்கிறேன். நான் ரொம்ப யோசிச்சிட்டே இருப்பேன், ஏன்டா ஜோசியத்துக்குள்ள வந்தான்னு பார்த்தா 4 தான் பிடிச்சி சொல்லிட்டு இருக்கோம். அதேமாதிரி மன அவசியம் ஏன் வந்துச்சுன்னா இதுதான் காரணம். வேதாந்த ஆராய்ச்சியில் அதிகமாக ஈடுபடும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு தெரியாத முறைகளே தெரியாது. நாளும் தெரிந்தவர்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. நாளும் தெரிந்தவர்னா இந்த 4ஆம் தேதி பிறந்தவங்க எங்கேயாவது உட்காந்து கதை அடிச்சுட்டு இருப்பாங்க, இதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. எதை பற்றி பேசுவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் அந்த உலகத்தில் எந்த டிபார்ட்மெண்ட்டை தொட்டாலும் அதை பற்றி கொஞ்சமாவது நாலேஜ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அறிவுனது தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்றாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு என்னென்னா செரட்டோன்னு ஒரு மருந்து. இப்போ நமக்கு ஜோதிட முறைகள் எத்தனை தெரியும், அது ஒரு 7-8 தெரியுங்க. எந்த முறையில் பலன் பார்க்குறீங்க, ஏதோ ஒரு முறையில் 2 முறையில் தான் பலன் பார்க்குறோம். 7-8 முறையிலையும் பார்க்குறது இல்லை. அப்போ இத்தனை முறையும் நம்ம ஏன் படித்தோம், அறிவை வளர்த்து கொள்வதற்காக. அப்போ இத்தனை முறையில் படித்தோம், சரியான முறையில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மருந்து இருக்குது. அதான் செரட்டோன்னு ஒரு மலர் மருந்து. அதே மாதிரி எல்லாரும் தேடுறாங்க, சரி எனக்கு ஒரு நல்ல ஜோதிடராக சொல்லுங்கள் அப்படின்னு வாங்க. நல்ல ஜோதிடராக சொல்லுங்கள், எங்கிட்டே வந்து கேள்வி கேட்குறீங்களே, நான் என்ன பண்ணட்டும்? இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி ஜோதிடர் எதிர்பார்க்குறீங்க, குறைந்த செலவில் நிறைந்த பரிகாரம் சொல்லுன்றீங்க. அது விளம்பரத்துக்கு தான் செட் ஆகும். உங்கள் ஊரில் இருக்கிற ஜோதிடரை போய் பாருங்கன்னா, இருந்தாலும் யூடியூப்பில் ஏதாவது பார்க்குறாங்க, ஜோதிடரை தேடிக்கொண்டே இருப்பார்கள். இந்த ஜோதிடரை தேடிகிட்டே இருப்பாங்க. ஜோதிடர் யாரை தேடிட்டு இருப்பாங்க, நானும் ஒரு நல்ல ஜோதிடராக ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிறேன் சொல்லிக் கொடுக்குறதுக்கு. அந்த சூட்சுமத்தை மட்டும் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறாங்க. சூட்சுமம் உங்களுக்கு யார் சொல்லித் தரணும், காரணகுரு காரியகுரு நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா. உங்களுக்கு சூட்சுமத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய யார், மேலே இருக்கக்கூடிய இறைவன், உங்களுடைய அனுபவம். ஸோ மீதி எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. யாருமே நம்ம வந்து ஜோதிடத்துக்குள்ள புதுசாக வரல, எல்லாத்துக்கிட்டையும் படித்து தான் வந்துருக்கோம். அப்போ நம்ம அவங்க குரு வந்து காட்டி தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. எல்லாத்துக்கும் தெரியும் 27 நட்சத்திரம், 9 கிரகம், 12 பாவம் தான் தெரியும். இதுக்குள்ளே தான் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். இதை தாண்டி வெளியில் போகிறது இல்லையா. அதேமாதிரி இந்த நியூமராலஜி பார்த்தீங்கன்னா 9 நம்பர் தான். பெயர் என்ன, விதி என்ன, கூட்டு என்ன, இதை தவிர எதுவுமே கிடையாது. இதுக்குள்ளே தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் அனுபவம் போது உங்களுடைய அனுபவம் என்பது வேறு. இப்போ இந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த செரட்டோன்ற மலர் மருந்து. மாஸ்டர் ஆஃப் ஆல்னு சொல்கிறாங்க. அப்போ மாஸ்டர் ஆஃப் நன்னுன்றது எல்லாம் தெரிஞ்சாலுமே, சார் எனக்கு இருந்தாலும் ஒரு டவுட்டாக இருக்குது, நான் அவர்கிட்ட இன்னொரு நல்ல ஜோசியர்கிட்ட போய் பார்க்கலான்னு நம்ம யோசிச்சு எப்படி இருக்குன்னா, இந்த செரட்டை மருந்து போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஜோதிட ஆற்றலும் உங்களுக்கு உண்ட நல்ல ஜோதிடரும் கிடைப்பாங்க. இந்த நாளுக்கு வந்து இந்த பஞ்சாயத்து இருக்கும். இந்த நாள் வந்து தேடிக்கிட்டே இருக்கும், அது எப்போவும் தேடிக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த 4ஆம் தேதியில் பிறந்தவங்க, 4 எண்ணிக்கையில் ஆதிக்கம் மிகுந்தவங்க அப்படின்னா, காசு இருந்துச்சுன்னா போதும், காசை தொலைச்சிட்டு தான் மறுவேளை பண்ணுவாங்க. காசு சம்பாதிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் சம்பாரித்த காசு என்ன பண்ணுவாங்க, இம்மிடியட்டாக செலவு பண்ணால் உங்களுக்கு தூக்கமே வராது, எப்படியாவது தொலைச்சி முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைல்ட் ரோஸ்னு ஒரு மருந்து இருக்கும். இந்த வைல்ட் ரோஸ் என்ன பண்ணுன்னா, இந்த காசை வந்து செலவழிக்காமல் அனாவசியமாக வேஸ்ட் பண்ணாமல் பயன்படுத்துறதுக்கு உண்டான ஒரு மருந்துன்னு சொல்கிறோம். அதே பார்த்திங்கன்னா தீவிரமான மனதை பற்றின ஆராய்ச்சிகள் இந்த நாளுக்கு வந்து அதிகமாக இருக்கும். வீக்னஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அமானுஷ விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க. இந்த அமானுஷம் இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு சில ஜிக்ஜாக் வழியெல்லாம் பண்ணுவாங்க தெரியுங்களா. அந்த போலி மாந்திரிகவாதிகள் மந்திரவாதின்னு சொல்கிறாங்களே, அந்த விஷயத்தில் கொண்டு போய் தள்ளி விட்டுரும். ஸோ அந்த ஒயிட் செஸ்னட்னு மருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தீவிரமான பேய் பூதம் பிசாசு இவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பேய் பூதம் பிசாசுலாம் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா அது ஒரு மாயகிரகன்றதுனால சாயகிரகம் எப்படி இருக்கும், உங்களுக்கு இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்ய வச்சிரும். சரிங்களா. ஸோ இவங்களுக்கு சைக்காலஜி நல்லா வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒயிட் செஸ்னட் எடுத்துக்கலாம், நல்லா வேலை செய்யும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் ரோஸ் சொல்லிட்டேன், செரட்டோ சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த செரட்டோ தான் உங்களுக்கு உண்டான மருந்து. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடித்த 5ஆம் எண். 5ஆம் எண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த 5 தான் புரிஞ்சிக்கவே கொள்ள முடியல. ஏன்னா யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 5, 14, 23 இந்த 3 தேதியில் பிறந்தவங்களுக்கும், பெரும்பாலும் இதனுடைய பெயரில் இந்த நம்பர் வந்தவங்களுக்கும், கூட்டியன் 5இல் வந்தவங்களுக்கும் விதியிலேருந்து தப்பித்து கொள்ளக்கூடியவர்கள் இவங்க தான் சொல்கிறலாம். இன்ட்யூஷன் இவங்களுக்கு தான் பயங்கரமாக வேலை செய்யும். 2க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ட்யூஷன் அதிகமாக வேலை செய்கிறது பார்த்திங்கன்னா 4ஓட 5க்கு தான் அதிகமாக வேலை செய்யும். இவங்க இருக்கிற இடத்துல எப்பவுமே நகைச்சுவை உணர்வோடு இருப்பாங்க. புதன் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த புதனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பயங்கர இன்டெலிஜென்ஸ்னு இந்த கிராஸ்பிங் பவர்னு சொல்கிறாங்க. இந்த கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டைம் படித்தாலே போதும், ரொம்ப அதிக நேரம் படிக்க தேவையில்லை. ஒரு டைம் படிச்சிங்கனாவே நல்லா புரிஞ்சிடும்.
புதன் வந்து உச்சமாக இருக்குன்னு சொல்லாமல் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ஸாக இருப்பாங்க. மனதில் தோன்றதை டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய குணன்றாங்க. டக்குன்னு யோசிக்கும், இப்படி செய்வாங்க அப்படின்னு செய்வாங்க. இவங்களுக்கு வந்து இந்த உலகமே ஸ்லோவாக போகிற மாதிரி தோணும். இன்னும் ஏன் வேகமாக போக மாட்டேங்கிறாங்க, எப்படி சீக்கிரம் பேசி முடிப்பீங்க, டீ வேறு குடிக்கணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் தோன்றது காரணம் என்னென்னா, இந்த புதன் உள்ளுக்குள்ள வந்து அப்படி தூண்டும், ஸ்பீடாக இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தை வந்து பழமையை மாற்றிட்டு புதுசாக செய்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோட ஹேர் கட்லாம் பார்த்தா நமக்கே சிரிப்பு வருது இல்லை, ட்ரெஸ்லாம். ஆனால் நம்ம அந்த காலத்தில் இருக்கும்போது எப்படி இருந்தோம். அந்த மாதிரி இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிப்பவர்கள் தான் இந்த புதனுடைய நேச்சரில் நெகட்டிவாக இருக்கிறீங்க. அப்போ என்னென்னா, இந்த வால்நட்டுன்னு ஒரு மருந்து இருக்கும். இந்த வால்நட் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும், மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள விடிக்கும். நம்ம சொல்லும்ல, மாற்றம் ஏமாற்றமா தடுமாற்றமா முன்னேற்றமானு தெரியலன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த மாற்றத்தை வந்து ஏற்றுக்கணும். இப்போ நம்ம மாற்றத்தை ஏற்றுக்காமல் இருக்குமா. ஒரு காலத்தில் ஜோதிடம் எங்கேயோ இருந்துச்சு, இன்றைக்கி யூடியூப்பில் வந்து அடைச்சி இந்த உலகம் முழுவதும் பரவுதுன்னா இந்த மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாமல் சில விஷயத்தில் அப்படியே யோசிக்கிறோம்ல, இந்த மாற்றத்தை அப்படியே அந்த மாதிரி நிற்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ நமக்குள்ளே புதன் தன்மை வரணும் அப்படின்னா, இந்த வால்நட்டுன்னு ஒரு மலர் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிப்பீங்க. முழுமையாக மாற்ற முடியாது. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை இந்த வால்நட்டுன்ற மலர் மருந்து மாற்றி கொடுத்துரும். அதே பார்த்திங்கன்னா, செஸ்னட் பட்டு படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களும் நம்ம புதன் சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த கல்வி கற்கக்கூடிய நீங்களும் செஸ்னட் பட்டு போட்டு யார்கிட்ட போய் படித்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த உண்மையை நிறையா புரிய வைக்கும். அந்த உண்மைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதாவது என்னென்னா, தப்பித்து ஓட இந்த ஆக்சுவலாக அந்த செஸ்னட் பட் என்ன பண்ணுன்னா ஸ்கிப்பிங் நேச்சர்னு சொல்கிறாங்க, லேர்னிங் ஃப்ளார்னு சொல்கிறாரு. தப்பிச்சு ஓடக்கூடாமல் படிக்கக்கூடிய ஆற்றல் அதிகப்படுத்தும். அதேமாதிரி ஒரு டைம் படித்தாலும் மனசுக்குள்ள எல்லோரும் நம்ம சிட்டி ரோபா மாதிரி தானே, இப்படி புக் எடுத்து பார்த்தோன்னா படிக்க நினைக்கிறோம். இவ்வளோ பெரிய புக்கு ஜோசி புக் இருக்கும், இப்படி திருப்பி படிப்போம். நானும் பல வருஷமாக படிக்கிறோம். அப்படின்போது ஒழுங்காக படிக்கலைன்ற அர்த்தம் தான். நம்ம ஒன்று சின்ன வயசில் ஒழுங்காக படிச்சு தான் இங்கே வந்திருக்க மாட்டோம். அங்கே அரைகுறையாக படிச்சுனா தான் இங்கே புக்காக தூக்கி தெரியிறோம். தான் உண்மை. நீங்கள் என்ன பாருங்களேன், புதன் நல்லா இருக்கிறீங்க, புத்தகத்தை வச்சு படுத்து தூக்கிட்டே இருப்பாங்க. வீடு ஃபுல்லாக புதன் நீச்சமாக இருக்கிறீங்க பார்த்தீங்களா, வீடு ஃபுல்லாக புத்தகம் வச்சுருப்பாங்க. எனக்கு இருக்குது ஒரு 1500 புக்கு 2000 புக்கு வச்சுருக்கேன். ஆனாலும் முழுசாக படிக்க மாட்டோம், கொஞ்சமாக தான் படிப்போம். புக்கை தலைமையில் வச்சு படிப்பீங்க, பெட்டில் என்ன வேணால் படிப்பாங்க, முழுசாக படிக்க விடாது. அதே ஆதிக்கம் மிகுந்தவர்கள் படிக்கவே தேவையில்லை. புக்கை பார்த்தா டாபிக் பார்த்தா பேச ஆரம்பிச்சிடுவாங்க. உள்ளுக்குள்ளேருந்து வரும். ஏன்னா இந்த பிரபஞ்ச பேராற்றல் உள்ளுக்குள்ளே இறங்குன்றாங்க. இந்த செஸ்னட் பட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிரபஞ்ச பேராற்றல் உள்ளுக்குள்ளே இருக்குது, உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் வெளியே கொண்டு வரும். பிரபஞ்ச பேராற்றல் இறங்கணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஆஸ்பன் அப்படின்னு ஒரு மலர் மருந்து தேவைப்படும். என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்லி மூமெண்ட். இந்த 5ல் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சிரிச்சு சகலமாக ஒட்டி உறவாடிடுவாங்க, மற்ற நம்பர் ஒட்டாது. இந்த 5 இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பவுமே 4 பேர் கூட்டமாக இருக்கும். ஏன்னா சென்டர் ஆஃப் த நம்பர்னு சொல்கிறாங்க. சென்டர் ஆஃப் நம்பர் இந்தாண்ட ஒரு 4 நம்பர் இந்தாண்ட 4 நம்பர் பிடிச்சிருக்க தான் பிஸ்னஸ்க்கு உண்டான நம்பர்னு சொல்கிறாங்க. ஏன் பிஸ்னஸ்னால், ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா இந்த கடைக்கு யாரும் வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம்ல. அனைத்து ஜாதியினரும் வருவாங்க, அனைத்து மதத்தினரும் வருவாங்க. எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடியது தான் இந்த நியூட்ரலான நம்பர் புதன் அப்படின்றோம். ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர்னு சொல்கிறோம். இந்த புதன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டை க்ரியேட் படுத்தும். இந்த புதன் வந்து ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டை க்ரியேட் படுத்தும். இந்த ஃப்ரெண்ட்லி மூமெண்ட் உங்களுக்குள்ளே இல்லை, எனக்கு சின்ன தயக்கம் இருக்குது, ஒரு புதிதாக நபர்கிட்ட ஒட்ட மாட்டோம். நம்மளை ஒட்ட மாட்டோம்ல. நானே ஒரு சீக்கிரம் ஒட்ட மாட்டேன், ஏன்னா எனக்கு 5 சம்மந்தம் இல்லை. ஆனால் 5ல் இருக்கிறீங்க பாருங்கள், எல்லாத்தையும் சகஜமாக பேசிட்டு இருப்பாங்க, ரொம்ப சிரித்து பேசிட்டு இருப்பாங்க, மகிழ்வாக பேசுவாங்க. அவங்க இருக்கிற இடத்துல ஒரு கூட்டம் இருக்கும். இந்த 4 நம்பரை பிடிச்சி இழுத்துகிட்டே இருக்கும், எங்கேயுமே போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான நம்பர் 5. அந்த தன்மை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆஸ்பன் அப்படின்ற ஒரு மலர் மருந்து போட்டு பாருங்கள். உங்களுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டு தானாக க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது இன்னொருத்தர் இருக்கக்கூடிய அந்த அன்பு, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்களே, முன்ன பின்ன தெரியாதீங்க, பேச மாட்டோம்ல, பழக மாட்டோம்ல. இது அப்படி தான், மேடம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அவங்க யோசிப்பாங்க, நம்ம இவனை பார்த்ததே இல்லையோ, பேசுனதே இல்லையோ. அந்த ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டு நம்ம ஜோதிடம்னு அப்படி தானே இருக்கணும். ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுற நகைச்சுவை உணர்வுனாவே யார் ஒருத்தர், நகைச்சுவைக்கு யார் காரணம் அடிப்படை நமக்கு தெரியும்ல. புதன் நம்ம கொஞ்சமாக நல்லா இருக்கணும்ல. நகைச்சுவை உணர்வுக்கு நம்ம ஜோதிடத்தில் ஒருத்தர் சொல்லுவோம்ல, யார் ஜோதிடத்தை ருசித்து சிரிக்க வச்சவர் யார், புதன். அந்த நேச்சரில் ஒருத்தர் இருப்பார், யார் தெரியுங்களா, மாஸ்டர் தங்கபாண்டி மாஸ்டர் தான். தங்கபாண்டி மாஸ்டர் தான் ஜோதிடத்தை நகைச்சுவையே சொல்லி கொடுத்தாரு. ஸோ அந்த நகைச்சுவை உணர்வு அவர்கிட்ட பாருங்கள், ஏன் ரொம்ப அட்ராக்ட் ஆனாங்கன்னு சொன்னால் அப்படின்னா, அந்த நகைச்சுவை உணர்வு சிரிச்சுக்கிட்டே சொல்லி தருவார். அந்த சிரிப்பு தான் எல்லோரும் விரும்புகிறோம். ஏன்னா ஜோசி கிளாஸில் சீரியஸான கிளாஸ்லாம் நிறையா இருக்குது, நான் பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். அப்படியே உருன்னு உட்காந்துருக்கோம், நமக்கே பயப்படுத்திடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நகைச்சுவை சொல்லிக் கொடுக்கும்போது எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணாங்க. நீங்களே நகைச்சுவை பேசி பாருங்கள், நீங்களே எடுத்து பார்த்துட்டு எடுத்தோன்னா 6, 8, 12 திதி அப்படியே இப்படி மாற்றிங்கன்னா அவங்களும் பயந்து நடுங்கிடுவாங்க இல்லைங்களா. ஒரு ஃப்ரெண்ட்லியாக சிரித்து பேசி பாருங்கள். நம்மளால் சிரிக்க முடியல, இயல்பாகவே ஒருத்தர் சிரிப்பு வர்றதுக்குன்னா கஷ்டமாக இருக்குது. நான் அப்போயே சொன்னார், காலையில் வந்து பேசுங்கன்னு சொன்னார், நான் தான் லேட் பண்ணிட்டேன். மதியானம் சோத்து நிமிட்டு எல்லாம் தூக்கம் தான் வருதுன்றோம். அதனாலுமே சிரிக்க முடியல. ஏன் அப்படின்னா தூக்கம் தள்ளுது. ரொம்ப ரசிக்கிற மாதிரி பேசினா தானே கேட்பீங்க. நானே போர் அடித்தா சொல்லுங்கள் அப்படின்னு பேசியிருந்தா கடுப்பாக இருக்குங்களா. அந்த மாதிரி இந்த உள்ளார்ந்த ஒரு ஆற்றல் வரணும் அப்படின்னா ஆஸ்பன் ஒரு மருந்து இந்த புதனுடைய தன்மையை உங்களுக்குள்ளே வளர்த்தும். ஏன்னா ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டை க்ரியேட் படுத்தும், உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தக்கூடியும். ஸோ இது வரைக்கும் 5 நம்பர் பார்த்தோம்.
நேரம் அதிகமானதுனால போதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அப்படியா ஜே 5 நம்பரோட போதில்ல. அடுத்து ஆக்சுவலாக 2 இதுக்கு முன்னாடி 2 வகுப்பில் 2 கிளாஸ் என்னால் 2 கருத்தரங்க வர முடியல. சொல்கிறேன், இங்கே தான் வருவோம். 8 சரி ஓகே, மருந்து மட்டும் குயிக்காக சொல்லிடலாம். ஏன்னா தூங்கிட்டு இருக்கீங்கிறதுக்காக தான் ஒரு இது பண்ணது கிளாஸ். ஓகே இல்லை ஓகே ஓகே இல்லை யாரும் தூங்கலை, நான் தான் ஒவ்வொருத்தரும் பார்த்து பேசிட்டுருங்க. சரி ஓகே. 6ஆம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி தூக்கி வச்சிரும். சிக்கிரின்னு ஒரு மலர் மருந்து கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த உலகத்தில் அவங்க தான் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்தவங்க. உலகத்தில் இந்த உலகம் தியானம் யோகம் சாமியே கும்பிட்டாலும் எனக்கு எதாவது கொடுத்தா சாமி கும்பிடுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த 6ல் இருக்கிறீங்க சரிங்களா. சுக்கிரனோட ஆதிக்கம் இல்லையா. 6 15 24 அவ்வளோதான், 3 நம்பர் தான் இருக்குது. ஸோ கூட்டி எனக்கு பேரனுக்கு ஒரு எங்களுக்கு வந்து சுக்கிரன் தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த என்டர்டெயின்மெண்ட்டான, அதாவது இங்கே இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நம்பர்னால சிக்கரின்னு ஒரு மலர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் யூஸ் பண்ணி தூக்கி வச்சுருவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு பொருளினுடைய அழகு ருசித்து சாப்பிட்றான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது கிராப் ஆப்பிள்னு ஒரு மருந்து. அழுகுன ஆப்பிள் இல்லை, அது கிராப் ஆப்பிள்னு ஒரு மருந்து, அந்த மருந்து பேர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செர்ரி ப்ளம் இருந்திருக்கும். அந்த உலக இன்பங்களை வந்து ஓரளவுக்கு அனுபவிக்கணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிடுறாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக செர்ரி ப்ளம் ஒரு மலர் மருந்து போடுறோம். இந்த 3 மலர் மருந்தும் இவங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக எப்பவுமே பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப என்ன சொல்கிறது ஆலிவ் அப்படின்ற ஒரு மலர் மருந்து அப்படி எதுக்காக அப்படின்னா உழைப்பு அதிகமாக அந்த எப்படி இந்த ரத்தம் சொட்ட முளைச்சிக்கிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த அசுரர்கள், அந்த மாதிரி மீண்டும் முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க. அதுக்காக அந்த ஆலிவ் அப்படின்ற மருந்தும் அந்த முயற்சியை வந்து கைவிடாமல் இந்த டயர்டாகாமல் இருக்கிறது தான் ஆலிவ். இந்த முயற்சியை கைவிடாமல் எடுக்கிறதுக்கு ஓஏக்குன்னு ஒரு மலர் மருந்து தேவை. 6க்கு உண்டான மலர் மருந்து சொல்லிட்டேன். அப்படின்னு அடுத்து நெக்ஸ்ட் 7க்கு உள்ள வருவோம். இந்த 7 வந்து பார்த்திங்கன்னா 7 16 25 கொஞ்சம் 4 மாதிரி இவரும் கொஞ்சம் ரணகலமான ஆளுங்க தான். எப்பவுமே விதண்டாவாத கருத்தையே யோசிச்சுட்டு இருப்பாங்க. யார்கிட்ட எப்போ சண்டை போடலான்னு யோசிப்பாங்க. சாமி இருக்குன்னா இல்லைன்னா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆளுங்க. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இல்லக்கூடிய இந்த தொடர்பை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேதாந்த ஆராய்ச்சியாளர்கள்னு சொல்கிறாங்க, விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, தத்துவ ஆராய்ச்சியாளர்கள்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வீக்னஸ் பாயிண்ட் என்னென்னா, நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால்னு சொல்லுவாங்க. ராக் வாட்டர் அப்படின்ற ஒரு மலர் மருந்து. ராக் வாட்டர் அப்படின்னா என்னென்னா இந்த பாறையினுடைய நீர், அது ஒன்று மட்டும் தான் மலர் மருந்து வந்து பார்த்திங்கன்னா நீர்லேருந்து எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போக மாட்டாங்க, எல்லாத்துக்கூடயும் ஃப்ளெக்சிபிளாக போக முடியாது. இந்த கருத்து அபிப்பிராய பேதம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு சண்டை போட்டால் தான் தூக்கமே வரும். அப்படிப்பட்ட நபர்கள் வச்சவங்களேன் சண்டை பண்ணால் இவங்களுக்கு தூக்கம் வராது, சண்டை போட்டு அவங்க போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த 7க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன பஞ்சாயத்து இருக்கும். அவங்க பிடித்த கொள்கையில் மதத்தில் வந்து தீவிரமாக இருப்பாங்க, தீவிரவாதின்றாங்க. அந்த ராக் வாட்டர் போட்டால் கொஞ்சம் சரியாயிருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பேசலைன்னா தூக்கமே வராது, பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஓயாமல் பேசிக்கொண்டே இருப்பார்கள். மைக்கை பிடிச்சாலும் கீழே வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நபர்கள். நான் 4, அதனால் பிரச்சனை இல்லை. 7 தான் அந்த வேலையெல்லாம் பண்ணோம். நிறைய கருத்துக்களை தண்ணி ஏறியாமலே வெளியிடுவாங்க. அப்போ வந்து இந்த ஹீத்தர் அப்படின்ற ஒரு மலர் மருந்து தேவைப்படும். ஹீத்தர் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கும். யாரை பற்றி பேசும், தன்னை பற்றி பேசும், தன்னை மட்டும்தான் பேசும், தன்னை தவிர எதுவும் பேசாது. அதனால் வந்து ஹீத்தரை போட்டாங்கன்னா அடுத்தவங்களும் கொஞ்சம் புகழ்ந்து பேசுவாங்க. அந்த நம்மளே ஓவராக பேசியிருந்தா டென்ஷன் ஆகும் பார்த்தீங்களா, அதனால் அந்த ஹீத்தரை போட்டிங்கன்னா சரியாக வராங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப ஆராய்ச்சியாளர்கள், தனிச்சிருப்பாங்க, யாருக்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் ஓட்ட மாட்டாங்க. ஒண்டிக்கு வரங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க, எதையாவது யோசிச்சிட்டே இருப்பாங்க, எதையாவது ஆராய்ச்சி வித்தியாசமாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த 7 தான். கொஞ்சம் ஒரு இந்த அதனால் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ரிலேட்டட்னு ஒரு மருந்து. இவங்களுக்கும் இல்வாழ்க்கை அப்படின்றது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா மனைவியை அனுசரித்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போக தெரியல. ஸோ எல்லாருக்கும் போக தெரியாது, கொஞ்சமாக தான் தெரியும். இருந்தாலும் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படின்றதுனால இந்த வாட்டர் ரிலேட்டட்னு ஒரு மருந்து தேவைப்படும். சரி, அடுத்தது நமக்கு மிகவும் பிடித்த நபர் 8 கூட்டினா 1 வரும். 8ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பயப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். பிராத்த கர்மா, ஆகாமிய கர்மா, சஞ்சித கர்மா, இந்த 3 கர்மாவையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் அவர்களே. நீதிமான். யாருக்கா நீதி வழங்குற பிடிக்குமா? நமக்கு ஏதாவது கொஞ்சம் ஃபேவராக பண்ணி கொடுக்குறதுன்னு கேட்குறோம். அவர் நீ என்ன செஞ்ச பாவம், உனக்கு பெண்டிங் பேலன்ஸ் ஏகப்பட்டு வச்சிருக்கிற, என்னென்ன வச்சிருக்க, போன ஜென்மத்தில் செஞ்சுருக்க, அதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கிற அப்படின்போது ஐயா கொஞ்சம் இறக்கப்படுங்க, தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சாங்க, உப்பு தானே தண்ணி குடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அதனாலேயே அவருக்கு என்ன பண்ணுது, யாருக்கும் பயப்படுறாங்க, பிடிக்காம போயிடுச்சு. ஆனால் உண்மையாலுமே அவர் தான் நீதிமான், நீதியை வழங்கக்கூடியவர். அப்படின் போது என்னன்னா பீச்னு ஒரு மலர் மருந்து. நீதி, நியாயம், நேர்மை அப்படின்ற இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பீச் தான். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா எப்பொழுது யார் எந்த கருத்தை சொன்னாலும் அவர்கள் ஒரு கருத்தை வைத்து கொண்டு இருப்பார்கள். அதனால் என்ன பண்ணால் அந்தனால ஒரு சின்ன சண்டைகள் வர ஆரம்பிக்கும். ஆனால் அவங்க உண்மையை தான் சொல்லுவாங்க, கொஞ்சம் அனுபவம் ஏற்றுப்பாங்க. ஸோ என்னென்னா அந்த கர்மான்ற மூட்டை இருக்கு இல்லையா, இந்த பல மூட்டையை தூக்கிட்டு இருக்காங்களே, அதனால் நம்ம கொஞ்சம் மூட்டை இந்த பிறவியில் இருக்கிற கர்மாவை தூக்க முடியல. இன்னும் 3 பிறவினா பல ஆயிரம் பிறவி இருக்குது. அப்புறம் பிராத்த கர்மா இருக்குது, ஆகாமி, இந்த மாதிரி 3 கர்மா சொல்கிறோம் இல்லைங்களா. இதெல்லாம் தூக்கி திரும்பது எப்படி இருக்கும், எப்பவுமே ஒரு மாதிரி எதிர்மறையாக சிந்திக்க தோண வச்சிடும். அப்போ எதிர்மறையாக யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, வாழ்க்கையில் நெகட்டிவ் அதிகமாக அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அப்போ ஜென்ஷன் ஒரு மருந்து. இவங்க ஜென்ஷன் அப்படின்றீங்க கேட்டிங்கன்னா
என்னத்தை சொல்கிறது, கல்யாணமே ஆகலை. சரி, கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆனவங்களுக்கு என்னத்தை கல்யாணம் ஆச்சு, குழந்தையே பிறக்கல, குழந்தையாச்சுன்னா என்னத்தை குழந்தை இருந்து என்ன பிரயோஜனம், ஆண் குழந்தையே இல்லை, இப்படி சொல்லிக்கிட்டே வாழ்க்கையில் திருப்தியே இருக்காது. இந்த ஜென்ஷன் அப்படின்றீங்க வாழ்க்கையில் யாராவது திருப்தி அடைஞ்சிருக்காங்கன்னா இவங்க மட்டும் திருப்தி அடைய விடாது. ஏன்னு சொல்லுங்கள், கர்மாவை கர்ம ரோகம்னு சொல்கிறான், முழுமையாக அனுபவிக்க பிறந்தவர்கள். நம்ம கர்மா தப்பிக்க தானே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். யாராவது கர்மா அனுபவிக்குமா, எல்லாம் இறைவன் கொடுத்த செயல், அது ஏற்றுக்க விரும்பல, அந்த கர்மா தப்பிச்சு ஓடுறோம் இல்லைங்களா, அதனாலே இவர் யாருக்கும் பிடிக்கல. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுத்துருவார். இங்கே பாரியா, நெற்றிக்கண் திறப்பினோம் குற்றமேனுவார், வேறு ஒருத்தர் நெற்றிக்கணம் திறக்கணும் விடமாட்டி. அப்போ நம்ம அது விரும்புறது இல்லைங்களா, அதனால தான் அவங்க சனி பகவானை வந்து நம்ம எல்லோரும் பயந்துட்டு ஓடுறோம். அவர் மாதிரி ஒரு நல்லவர் யாரும் கிடையாது, நீதிமான் அப்படின்றதுனால. ஸோ ஜென்ஷன் சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், பீச் சொல்லிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாராபத்திரம்னு ஒரு மருந்து, மிகப்பெரிய அந்த அதிர்ச்சியிலேருந்து சின்ன வயசில் முன்ஜென்மத்தில் ஏற்பட்ட அந்த பாதிப்புலேருந்து இன்னும் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த ஸ்டாராபத்திரமும் ரிமூவ் பண்ணிடும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 மருந்தும் ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கும், அந்த மருந்து எடுக்கலாம். இவங்க சனியினுடைய ஆதிக்கத்திலேருந்து இதாகிடுவாங்க. ஸோ 8 உண்டான இதுதான் பலன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9 வந்துடலாம். 9 வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் எண்டு நம்பர். எப்போவுமே போராட்டம் மிகுந்த நம்பர்னு சொல்கிறோம். சண்டை போடுறதுலே ரொம்ப பிடிக்கும். சண்டை போட்டால் தான் இவங்களுக்கும் தூக்கம் வரும். 7 மாதிரியே இவங்க எப்படி இருப்பாங்க, யார்கிட்டயாவது சண்டை போடணும்னு நினைப்பாங்க. ரொம்ப சண்டை போட்டிங்கன்னா அவங்களை போட்டு தரலான்னு பிளான் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப மிக பிடிச்சது என்னென்னா ஸ்பீடு, இம்பேஷன் சொல்கிறாங்க. இம்பேஷன் ஒரு மருந்து, ரொம்ப ஸ்பீடாக இருக்கு. நான் ரொம்ப ஸ்பீடு தான், பட் என்னென்னா வேகம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களையும் ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கும். ஸோ இவங்க கத்தி எடுத்தாலும் என்ன உடம்புல கிழிச்சுப்பாங்க, கத்தி எடுத்து வேறு யாராவது குத்திடுவாங்க. அடுத்தவங்க உடம்பு ரத்தம் வந்தாலும் சந்தோஷப்படுவாங்க, நம்ம உடம்பு இருந்தால் ரத்தம் சந்தோஷப்படுவாங்க இல்லைங்களா. அதனால் இந்த செர்ரி ப்ளம் ஒரு மலர் மருந்து தேவைப்படும். அது என்ன பண்ணணும்னா கோவத்தினுடைய உச்சத்துக்கு கொண்டு போயிடும். உச்சபட்சமான கோவம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பொருளை தூக்கி போட்டு உடச்சிருவோம். கத்துறாங்கல்ல, பஸ்டான்னு சொல்கிறாங்களே, பஸ்ட் ஆகுதுல, அது மாதிரி மனசுக்கு வந்து வெம்பி வெடிச்சு சதறிடுவாங்க. அந்த கோவத்தினோட உச்சபட்சம் தான் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறவங்களும் இந்த பிரச்சனை இருக்கும். 9 உண்டான நம்பர். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களும் ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க. என்ன வேணால் பண்ணிக்கோ, என்னோடய காரியம் நடந்தால் போதும்னு நினைப்பாங்க. அப்போ சிக்கரின்னு ஒரு மலர் மருந்து தேவைப்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் பொறாமை உணர்வு அதிகமாக இருக்குது. இந்த நம்பருடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கண்ணு போனாலும் சரி, எனக்கு 2 கண்ணு போனாலும் அவனுக்கு ஒரு கண்ணாவது போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அதிகமாக இதில் இருக்கிறதுனால, ஏன்னா அது போர்க்களமான நபர், சண்டை போகணுன்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹோலின்னு ஒரு மருந்து, HOLY மருந்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள அந்த அன்பை வளர்த்தக்கூடிய ஒரு மலர் மருந்துன்றோம். ஸோ இது வரைக்கும் நம்ம 1லேருந்து 9 வரைக்கும் உண்டான மலர் மருந்துகளுக்கும் அதனுடைய நியூமராலஜி பலன்களும் பார்த்தோம். ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த 2 தான் என்னோடய டைமு. ஸோ அந்த டைமுக்குள்ளே பண்ணுங்கள், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் பேசுவோம். 9944784545 மேட்டூர் செல்லும்னு வரும். ட்ரூ காலரில் போட்டு பாருங்கள், வரும். 10 to 2 ஃபோன் பண்ணுங்கள், பேசுவோம் வாய்ப்பு இருக்கும்போது. இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்னுடைய மலர் மருந்து PDF 2019 ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுறேன். படித்து உங்களுக்கு உண்டான மலர் மருந்தை தேர்ந்தெடுத்து நீங்களே உங்கள் பேங்கில் பயன்படுத்திக்கோங்க. மிகவும் நன்றி, வணக்கம். மிக அற்புதமான முறையில் எண்ணியலும் மலர் மருந்தும் என்ற ஒரு தலைப்பில் எல்லோரும் விருப்பப்படுற மாதிரியே, எப்படி இருந்தாலும் எல்லோருக்கும் விருப்பப்படுற மாதிரியே அனைத்து நம்பர்களுக்கும் மருந்துகள் சொன்னார். எதுக்காக 5ஆம் நம்பர் வரைக்கும் போதுன்னா அப்போ தான் அடுத்த மாதம் இவர் வருவார். பெண்டிங் இருக்குது வாங்கன்னு கூப்பிடணும்ல. இப்போ அந்த வாய்ப்பு இல்லாமல் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு வேணும்ல நமக்கு. வேற இல்லை, கண்டிப்பாக முரளி ஐயா சொல்லிட்டார்ல, மறுபேச்சே கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஐயாவோட இது பார்த்தீங்கன்னா மலர் மருந்து சொன்ன மாதிரி நிறைய இலவசமாக தான் முதல்ல கொடுத்துருக்காரு. மிக எளிமையான முறையில் சொல்லி கொடுத்தாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த மருந்துகள் வந்து மிக எப்படி நம்ம எடுக்கணுங்கிறதையும் சொல்லி கொடுப்பார். நானும் இவர்கிட்ட தான் படித்தேன். எனக்குரிய பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அவருக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கேன். நிறைய கிளாஸஸ்லாம் நானும் இங்கேயே பண்ணி கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு டவுட் எதாவது வேணும்னா அவருக்கு கட்டாயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள், சொல்லி கொடுப்பாரு. எளிமையாக சொல்லி கொடுப்பாரு, மறைக்காமல் சொல்லி கொடுப்பார். அதனுடைய ஸ்பெஷல் தான் அது. ஏன்னா எதையுமே தன்னை மறைச்சி வச்சுக்கிட்டோ எப்படிலாம் கிடையாது. எல்லா விஷயமே வெளிப்படையாக சொல்லக்கூடியவர். மனசில் எந்த விதமான ஒரு நெகட்டிவ் எந்த எண்ணங்களும் இல்லாமல் கேட்குறவங்களுக்கு வெளிப்படையாக சொல்லக்கூடிய நபர் தான். இன்றைக்கி சரியில்லை, இன்றைக்கி வாஸ்து சூலம், கடி சூலம், இன்றைக்கி தாராபலன் சரியில்லை, லக்கண வக்கரம், இந்த மாதிரிலாம் ஏன்னா இந்த மாதிரி நிறைய அப்படின்னு சொல்ல மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் எந்த கருத்துக்களும் சொல்லாமல் அவருக்கு நேரம் கிடைச்சிருச்சுன்னா உடனே என்ன கேட்டாலும் வெளிப்படையாக சொல்லி கொடுப்பாரு. உங்களுக்கான மலர் மருந்தையும் அவர் சொல்லிக் கொடுப்பார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர். ஐயா அவர்களுக்கு மேடம் அவர்கள், ரோஷினி நாடி மேடம் அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்.